விருச்சிக ராசி. இது காலதேவனுக்கு 8ஆம் இடம். இந்த ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் பகவான் வந்து இந்த ராசிக்கு 9ல போய் பாதகத்துல போய் நீசம், அடுத்து வக்கரம் அவருடைய வக்கரம் பெறுவதனால, அந்த வக்கரத்துக்கு வந்து பலன் பார்த்தீங்கன்னா, முன்பின்னா தெரியும். அதாவது நல்லது நடந்தா கெட்டதாயிரும். கெட்டது நடந்தா நல்லதாயிரும். அப்படிங்கிற 2 விதமான தன்மையில கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அந்த ராசி அதிபதி போய் 9ல் இருப்பது, பாதகத்தில் இருப்பது, இந்த ஜாதகத்துக்கு எல்லாம் ஒரு பாதகமான ஒரு நிலைப்பாட்டை இந்த விருச்சிக ராசிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. பாதகாதிபதி வேற, ராசி வேற பார்க்கிறார். அதனால பாதகாதிபதி வலுப்பது சிறப்பான்னு பார்த்தா சிறப்பு இல்ல. அப்ப இந்த மாதம் விருச்சிக ராசிக்காரங்கள் தொழில் ரீதியில் மிக மிக கவனத்தை செலுத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். தொழில் முதலீடு செய்வது மிக கவனமாக செய்ய வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, 7ஆம் அதிபதியா வரக்கூடியவர் 2ல் போய் உட்கார்ந்துட்டார். விரயத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானும் தன விரயத்தையும், ஒரு செலவினங்களும் அதிக கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம்